வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 3யோட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். மேலே சிலபஸ் கொடுத்துருக்கோம். அமைவிடம் இயற்கை அமைவுகள் பாருங்க. அமைவிடம் இயற்கை அமைவுகளுக்கு எங்கே பார்க்கணும்னா 10th இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அந்த டாபிக் நீங்கள் ஃபுல்லாக அந்த லெசன் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா போதும். குரூப் 2 அண்டு குரூப் 4 ரெண்டுமே கொடுத்துருக்கோம். குரூப் 4க்கு வந்தீங்கன்னா ஒரு சில டாபிக் இதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குரூப் 2 படிக்கிறவங்க வந்தால் இது ஃபுல்லாகவே கவர் பண்ணுங்க. பருவமழை மழைப்பொழிவு அதுக்கு அந்த டாபிக் என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9th வளிமண்டலம், 11th ஸ்டாண்டர்டில் வளிமண்டலம் பருவகாற்று மழைப்பொழிவு அந்த டாபிக் படிங்க. 8th ஸ்டாண்டர்டில் நீரியல் சுழற்சி இந்த மூணு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா பருவமழை மழைப்பொழிவு அந்த டாபிக் கவர் ஆகுது. வானிலை மற்றும் காலநிலை மேலே சிலபஸ் பார்த்துட்டு கீழே டாபிக் பார்க்குறது டைம் ஆகுது. நம்ம மேக்ஸிமம் சிலபஸ் வைஸில் கொடுத்துருக்கோம். மேலே டாபிக் கீழே என்ன லெசன் படிக்கணும்னு சொல்லி டாபிக் வைஸில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், மேலே நீங்கள் டிஎன்பிசி சிலபஸ் பிரிண்ட் அவுட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. வானிலை மற்றும் காலநிலைக்கு 8th ஸ்டாண்டர்டில் வானிலையும் காலநிலையும் அந்த டாபிக் படிங்க. நெக்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்டில் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. நீர் வளங்கள் மற்றும் இந்திய ஆறுகள் அந்த டாபிக் எங்கே படிக்கணும்னா 9th ஸ்டாண்டர்ட்லையும் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். நீர்க்குளம் 9thலையும் 10thலையும் நீர்க்குளம் சொல்லி 2 டாபிக் இருக்குது. ரெண்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மண்க்கு 8th ஸ்டாண்டர்டில் பாறை மற்றும் மண் சொல்லி ஒரு டாபிக் இருக்குது, அதை பாருங்க. கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் இந்த டாபிக் 6th வளங்களும் 7th டேர்ம் 2 வளங்கள்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. நெக்ஸ்ட் 10th இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டில் வளங்கள்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. இது ஃபுல்லாக இந்த 4 டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. காடு மற்றும் வன உயிரினங்கள் இந்த டாபிக் 3 லெசன் இருக்குது. 9th 11th 7th டேர்ம் 2 சுற்றுலா இருக்குது. 9thலையும் 11thலையும் உயிர்கோளங்கள்னு சொல்லி 2 டாபிக் இருக்குது. ரெண்டையும் கவர் பண்ணுங்க. அடுத்து வேளாண் முறைகள். வேளாண் முறைகள் 10th ஸ்டாண்டர்டில் இந்திய வேளாண்மைன்னு சொல்லி ஒரே லெசன் தான் இருக்குது. அந்த ஒரு லெசனையும் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. நீங்கள் மேக்ஸிமம் 10th ஜாகிரபி ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எப்பவுமே படிக்கிறதா இருந்தால் லெசன் வைஸில் படிக்காதீங்க. தமிழுக்கு மட்டும் லெசன் வைஸில் கவர் பண்ணிக்கணும். இயல் வரையாக கவர் பண்ணிக்காங்க. ஜிஎஸ் சைடு படிக்கிறதா இருந்தால் டிஎன்பிசி சிலபஸில் என்ன டாபிக் இப்போ குரூப் 2 படிக்கிறீங்கன்னா குரூப் 2 சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த டாபிக் வைஸில் படிங்க. இப்போ குரூப் 4 படிக்கிறோன்னா அந்த டாபிக் வைஸில் படிங்க. நீங்கள் லெசன் வைஸில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். தேவையில்லாத லெசன்லாம் இப்போ சிலபஸ்லேயே எல்லா டாப்பிக்லாம் கவர் பண்ணுறது வேஸ்ட் தான். ஜாகிரபிக்லாம் நிறைய இது இருக்கும். நீங்கள் சிலபஸில் இருக்கிறத மட்டும் கவர் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு டைம் இருக்கும் பட்சத்தில் சிலபஸ் இல்லாத டாப்பிக்கும் சேர்த்து கவர் பண்ணுங்க. போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இந்த டாபிக் இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வணிகம் இது 10th லெசனாக கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் கவர் பண்ணுங்க. 12th புவி தகவலியல் அந்த டாபிக் கவர் பண்ணுங்க. 7th டேர்ம் 1 மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அந்த டாபிக் கவர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக்னா இனம், மொழிக்குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள். இதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல். இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை அதுக்கு 6thலையும் லெசன் இருக்குது. பேரிடரை புரிந்து கொள்ளுதல். 7th டேர்ம் 3 இயற்கை இடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. 8th இடர்கள். 9th பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். 11th இயற்கை பேரிடர். 12th மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள். இது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இயற்கை பேரிடர் கம்ப்ளீட் ஆகுது. சுற்றுச்சூழல் மாசுபடுதல், காரணங்களும் தடுப்பு முறைகளும் அதுக்கு 9th 12th மனிதனும் சுற்றுச்சூழலும் 9th, 12th பேணத்தக்க மேம்பாடுகள். பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பமும்
அதுக்கு வந்து 6th வந்து டேர்ம் 1ல் வந்து பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பங்கள்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. 11th வந்து சூரிய குடும்பமும் புவியும். 6th வந்து டேர்ம் 1லேயே வந்து நிலப்பரப்பும் பெருங்கடலும் இருக்குது, அந்த டாப்பிக்கும் கவர் பண்ணுங்கள். 7th வந்து டேர்ம் 1ல் வந்து பூமியின் உள்ளமைப்பு. இந்த லெசன்ஸ்லாம் வந்து கம்பல்சரி படிச்சுட்டு வாங்க. தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் மானிட புவியியல் இதுதான் லாஸ்ட் டாபிக். இந்த டாபிக் வந்து ரெண்டுமே வந்து 10th தான் பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மாநில புவியியல், இந்த 2 லெசனையும் கவர் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் மற்றும் மாநில புவியியல் வந்து கவர் ஆகுது. இதோட வந்து யூனிட் 3 ஜியாகிரபி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இப்போ கொடுத்துருக்க எல்லா லெசனையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அதுக்கு வந்துட்டு வந்து டைம் இல்லைனாலும் எல்லா லெசனுக்கும் புக் பேக் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்காங்க. புக் பேக் அண்டு பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியோட பிடிஎஃப் தான். நம்ம ஒன்லைன் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருக்குங்களா, இதே தான் ஜிபே நம்பரும். இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு யூனிட் 3க்கு வந்து பே பண்ணுறீங்கன்னா யூனிட் 3ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு மெயிலையும் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 4ஓட வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து யூனிட் 5 வந்து பார்ப்போம். இந்த வீடியோட பிடிஎஃப் வந்து வேர் டு ஸ்டடி அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள்.